சிவபெருமான் தப்பா சொன்ன மந்திரத்தால ஒரு மான் துடிச்சு இறந்து போச்சு. சிவபெருமான் ஏன் அப்படி பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு அடர்ந்த காட்டில் தீவிர சிவபக்தரான முனிவர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் எப்போதும் ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்த போது அவரின் பக்தியை கண்டு வியந்து போன சிவபெருமான் அந்த முனிவருக்கு நேரில் காட்சி கொடுத்தார். அப்போது சிவபெருமான் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா என முனிவரிடம் கேட்டார். அதற்கு முனிவர், சுவாமி, எல்லோரும் ஓம் நம சிவாய என கூறுகிறார்கள், ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் என்ன என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான் சிரித்துக் கொண்டே இந்த காட்டில் உள்ள ஒரு எறும்பிடம் சென்று இந்த மந்திரத்தை சொல், உனக்கே புரியும் என கூறினார். முனிவர் எறும்பிடம் ஓம் நம சிவாய என கூறியதும் அடுத்த நொடியில் அந்த எறும்பு இறந்து கீழே விழுந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த முனிவர் சிவபெருமானிடம் சென்று இதை பற்றி கூறினார். அதற்கு சிவன், பயப்படாதே, இந்த மந்திரத்தை ஒரு மான்குட்டியிடம் சென்று சொல் என கூறினார். முனிவர் மான்குட்டியிடம் சென்று மந்திரத்தை சொன்னதும் மான்குட்டியும் துடிதுடித்து இறந்து போனது. பதறிப்போன முனிவர் ஓடி வந்து சிவபெருமானிடம் இதை பற்றி கூறினார். அதற்கு சிவபெருமான், பதற்றம் வேண்டாம், புதிதாக பிறந்த ஒரு குழந்தையிடம் சென்று இந்த மந்திரத்தை சொல் என கூறினார். முனிவர் சற்று பதற்றத்தோடு மனதை கல்லாக்கி கொண்டு அருகில் இருந்த குழந்தையிடம் சென்று ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை சொன்னார். அப்போது அந்த குழந்தை, என்ன சாமி, நீங்கள் மீண்டும் வந்துவிட்டீர்களா என கேட்டது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த முனிவர், இது எப்படி சாத்தியம் என புரியாமல் நின்றார். அப்போது அந்த குழந்தை சொன்னது, நான் முதலில் எறும்பாக இருந்தேன், நீங்கள் என் காதில் சிவ மந்திரத்தை சொன்னதும் நான் மானாக பிறந்தேன், மீண்டும் என் காதில் சிவ மந்திரம் சொன்னதும் குழந்தையாக பிறந்தேன், இப்போது நீங்கள் மந்திரத்தை சொன்னவுடன் எனக்கு ஞானம் வந்துவிட்டது என கூறியது. இதை கேட்ட முனிவர் வேகமாக ஓடி சென்று சிவபெருமானின் பாதத்தில் விழுந்து வணங்கினார். அப்போதுதான் முனிவருக்கு புரிந்தது, ஓம் நம சிவாய எனும் மந்திரம் ஒருவரின் வாழ்க்கையை மாயையின் பிடியிலிருந்து விலக்கி மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்த்தும் என புரிந்து கொண்டார். மேலும் வீடியோவை லைக் செய்து நீங்களும் ஓம் நம சிவாய என கமெண்டில் கூறுங்கள்.